அவர்களின் கிளையார்கள், தோழர்கள், துயர்ந்தவர்கள், நல்லவர்கள், சாலிஹீன்கள், வலிமார்கள், குத்துபுமார்கள் அனைவர் மீதும் உண்டாவதாக என்று கூறியதன் பிறகு இந்த மஜ்லிஸை சிறப்பிப்பதற்காக எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் அப்துல் காதர் மஹதரி அவர்களே, ஏனைய உலமாக்களே, மல்வானையிலிருந்து இங்கே வந்திருக்கின்ற முஹிப்பீன்களே, முரீதீன்களே, காட்டோவிட்ட வாழ் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்று 2வது வருடமாக மாஸ்கருர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியில் அனுசரணையோடு அவர்களுடைய அந்த ஒத்துழைப்போடு நடந்து கொண்டிருக்கின்ற இந்த மீலாத் மௌலித் தமாம் வைபவம் இன்று சிறப்பாக நடைபெறுவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. சென்ற வருடத்தை போன்று இந்த வருடமும் எங்களுடைய அன்பான அழைப்பை ஏற்று தென்னிந்தியாவிலிருந்து இங்கே வருகை தந்திருக்கின்ற மாஸ்கருர் ரஹ்மான் அரபு கல்லூரியின் அதிபரும் காயல்பட்டினம் பெரிய பள்ளி வாசலின் பிரதம இமாம் ஹத்தீபுமாகிய மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அல் ஹாஃபிஸ் அப்துல் காதர் மஹதரி அவர்கள் வந்திருக்கின்றார்கள். எனவே அவர்கள் இந்த வைபவத்திற்கு வருகை தந்திருப்பதையிட்டு நாங்கள் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறோம். அவர்களை இந்த நேரத்திலே எங்களுடைய மாஸ்கருர் ரஹ்மான் அரபு கல்லூரியின் சார்பில் அந்த மதரசாவின் அதிபர், மாணவிகள், ஏனைய பெற்றார்கள் சார்பிலே அவர்களை நாங்கள் அன்போடும் பண்போடும் வரவேற்கின்றோம். அதே போல இந்த வைபவத்திற்கு வருகை தந்திருக்கின்ற பக்கத்து கிராமங்களைச் சேர்ந்த சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்பாக நாங்கள் வரவேற்கின்றோம். அதே போல எங்களுடைய காட்டோவிட்ட கிராமத்தைச் சேர்ந்த பெண்கள் இந்த மஜ்லிஸுக்கு மிகவும் ஆர்வத்தோடு வந்து இதை சிறப்பாக நடத்த வேண்டும் என்ற அந்த உணர்வோடு இங்கே வந்திருக்கின்றார்கள். ஆக்கம் ஊக்கமும் வழங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். எங்களுடைய சுன்னத்து வல் ஜமாஅத்தினுடைய கொள்கை, அந்த அடிப்படை எங்கள் எல்லோரிடத்திலும் வர வேண்டும் என்ற அந்த ஆதங்கத்தோடு அவர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றார்கள். எனவே எங்களுடைய காட்டோவிட்ட கிராமத்தைச் சேர்ந்த இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைவரையும் அன்போடு வரவேற்று அடுத்ததாக எங்களுடைய அழைப்பை ஏற்று வந்திருக்கின்ற மௌலானா மௌலவி அல்ஹாஜ் அப்துல் காதர் மஹதரி அவர்களுக்கு இடத்தை கொடுத்து நான் விடைபெறுகிறேன். அவர்களை அன்புடன் பேச வருமாறு அழைக்கின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஹம்தன் லிமன் خلقல் இன்சான் வஅல்லமஹுல் பயான். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் وعلى آله حزب الله وأصحابه جند الله وبعد. لقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إن الدين عند الله الإسلام. சங்கைக்குரிய உலமாக்களே, மரியாதைக்குரிய பெரியோர்களே, அன்பு சகோதரர்களே, அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, முஅல்லிமாக்களே, மாணவியர்களே, இந்த கேட்டோவிட்டை மாஸ்கர் ரஹ்மான் மகளிர் அரபிக் கல்லூரியினுடைய நிர்வாகிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பேரருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது நல்லாசியும் நம் அத்தனை பேர் மீதும் நிலவுமா. அல்லாஹும் அவரது ரசூலும் எந்தெந்த கர்மங்களை எடுத்து நடக்க வேண்டும் என்று எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளார்களோ அவை அனைத்தையும் எடுத்து நடக்கவும், எவைகளை தவிர்த்து நடக்க வேண்டும் என்று உத்தரவு பிறப்பித்துள்ளார்களோ அவை அனைத்தையும் தவிர்த்து நடக்கவும் ஆரம்பமாக
எனக்கும் உங்களுக்கும் நான் வசியத்து செய்து கொள்கிறேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். சங்கைக்குரியவர்களே, இந்த புனிதமான மஜ்லிஸில் கலந்து கொண்டு மீலாது ஷரீஃபிலே கலந்து கொண்டு உரை நிகழ்த்தக்கூடிய பாக்கியம் கிடைத்தமை குறித்து வல்லவனாம் அல்லாஹ்விற்கு நெஞ்சம் நிறைந்த நன்றிகளை காணிக்கையாக்கி வார்த்தைகளை துவக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் வ ஷுக்ருலில்லாஹ். பொதுவாகவே ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவருடைய அடியார்களை நாம் உற்று நோக்கி பார்த்தால் பல வகையான பல அமைப்பினர்கள் அந்த அடியார்களில் இருப்பதை காண முடியும். உலகத்தை படைப்பதற்கு முன்பாகவே எல்லாருடைய ரூஹையும் அழைத்து அலஸ்து பிரபிக்கும், நான் உங்களுடைய இறைவன் இல்லையா என்று அல்லாஹ் வேண்டியதும், எல்லோருமே காலு பலா, நீ எங்கள் இறைவன் தான் என்று பதில் சொன்னதும் குர்ஆனில் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு அந்த அல்லாஹ்விற்கு மாறு செய்தவர்கள் எத்தனை பேர், அல்லாஹ்வே இல்லை என்று சொன்னவர்கள் எத்தனை பேர், அல்லாஹ்விற்கு இணை வைக்கக்கூடியவர்கள் எத்தனை பேர், அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர். இப்படி பல வகையாக மக்கள் பிரிந்து போய்விட்டனர். உலகம் படைக்கப்படுவதற்கு முன்பாக எல்லோருடைய ரூஹும், அது முஸ்லிம்களாக இருக்கட்டும் முஸ்லிம்கள் அல்லாதவர்களாக இருக்கட்டும், எல்லாருமே அல்லாஹ்வை நீதான் எங்கள் ரப்பு என்று ஏற்றுக்கொண்டவர்கள் தான் எல்லோருமே. ஆனால் உலகத்திற்கு வந்ததற்கு பிறகு என்ன நடந்தது? சில பேர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டார்கள், சில பேர் அல்லாஹ்வை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு இணையும் வைத்தார்கள், சில பேர் அல்லாஹ்வை இல்லை என்றார்கள். இப்படி பலவிதமாக. வேறு சிலர் அல்லாஹ் என்பது சூரியன் தான் என்றார்கள், சந்திரன் தான் என்றார்கள், நெருப்பு தான் என்றார்கள், மாடு என்றார்கள். இப்படி எல்லாம் பல வகையினர் இருக்கிறார்கள். ஆனால் ரப்பல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா அவனுக்கு நாங்கள் கொடுத்த வாக்கு, நீதான் எங்களுடைய இறைவன் என்று கொடுத்தோம் அல்லவா ஆரம்பல் அருமாகிலே, அதை உறுதிப்படுத்தும் முகமாக இன்றும் நாம் அதே கொள்கையிலே அதே அகீதாவிலே இருக்கிறோம் என்றால் அல்லாஹ் எங்களுக்கு செய்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம் அது. எனவே அன்று நாங்கள் இறைவனை பார்த்து நீதான் எங்களுடைய இறைவன் என்று சொல்லிவிட்டு இன்று எத்தனை பேர் மாறி போனார்களோ அவர்களுடைய கூட்டத்தில் அல்லாஹ் எங்களை சேர்க்காமல், எங்களை இணைக்காமல், அன்று எதை சொன்னோமோ அதே கொள்கையில் அதே